இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் நேரடியாக தாக்குகின்ற பிரச்சாரங்களை விஜய் செய்திருந்தார். எனவே தேர்தலின் பொழுது அவையெல்லாம் ஒரு இலகுவான விடயங்களாக கணிக்கப்பட்டாலும் அவற்றினுடைய சுருக்க குறிப்புகள் என்பன கிடைக்கப்பெற்ற ஒரு நபராகத்தான் பிரதமர் மோடி இருப்பார். இவர் எவ்வாறு வெற்றிக்காக தன்னையும் தனது கட்சியையும் தனது பங்காளி கட்சிகளையும் பாவித்தார், மற்ற கட்சிகளை எவ்வாறு வீழ்த்தினார் என்பது குறித்த தகவல்கள் ஒரு பிரமிப்பை, ஒரு அரசியல் ஆளுமையான அல்லது 5 தடவைகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற மத்திய அரசில் அல்லது குஜராத்தில் கூட பல தடவைகளாக முதல்வராக இருந்திருக்கிற மோடிக்கு நிச்சயமாக இவர் ஒரு ஆளுமை மிக்கவர் என்கின்ற ஒரு கருத்தியலுடன் ஒத்துப்போவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த இடம்பெற்ற சம்பவங்கள், தேர்தலின் பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் கொடுத்திருக்கும். பிரதமருக்கும் ஒரு மாகாண முதல்வருக்குமான சந்திப்பு 20 நிமிடங்களில் முடிவது என்பது நிச்சயமாக இது ஒரு ஆரம்ப, அறிமுக, அதே நேரம் கசப்புணர்வுகள் கலந்திருக்கின்ற சந்திப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். இங்கே யார் பெரியவர் என்று பார்த்தால் நிச்சயமாக விஜய் பெரிய இடத்தை பெறுகின்றார் என்றால் மோடி அவர்களுக்கு ஏற்புத்தன்மை என்பது அங்கே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை, அல்லது இந்த சந்திப்பு என்பது 20 நிமிடங்கள் நடக்கின்ற சந்திப்பாக இருந்திருக்க முடியாது. இந்த மேக தூது அணை கட்டுவதற்கான தவிர்ப்பு மற்றும் மீனவர்களின் பிரச்சனை, முக்கியமாக அதனை கையில் எடுத்து சென்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சனை, இந்த மீனவர்களின் பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு செல்லாமல் விட்டால் அங்கே வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்களுக்கு பெரிய ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்திய அரசு தனது மீனவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக இலங்கை தமிழர்களுக்கும் உதவுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அந்த விடயமாக இருக்கட்டும், அல்லது வரி இருப்புகள், அதாவது ஜிஎஸ்டி என்கின்ற வரி இருப்பு விடயமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் குறிப்பிட்ட தமிழ் தாய் வாழ்த்து குறித்த கருத்தியலாக இருக்கட்டும், அல்லது அதனையும் விட முக்கியமாக பொருளாதார ரீதியிலான அபிவிருத்திக்கான இந்த டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆய்வுகளுக்கான மையத்தை அல்லது அது தொடர்ந்த விமானத்துறை சார்ந்த மையத்தை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்பதெல்லாம் நிச்சயமாக அவர் சார்ந்த ஆலோசகர் குழுக்களால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு விடயமாகவும், அதே போன்று இந்த உள்ளக சுரங்க ரயில் அல்லது வெளியக சுரங்க அந்த மேல் இந்த போக்குவரத்துக்கள் போன்றவற்றிற்கான உதவிகள் போன்றவற்றையும் கேட்பது என்பது ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் என்ற உறவு கட்சி நிலை சார்ந்தில்லாமல் ஒரு தாய் மகனுக்குரிய பாசத்துடனோ அல்லது தந்தை மகளுக்குரிய பாசத்துடனோ பயணிக்க வேண்டிய தேவை என்பது இன்றியமையானது. அதனை மோடி அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவருடைய அனுபவ முதிர்ச்சி என்பது இங்கு இன்றைய தினம் அடையாளம் காணப்படவில்லை. அவருடைய பயம் எவ்வாறு இருக்கும் என்றால் தனது ஆட்சி அடுத்த முறை வருவதற்கு மிகவும் ஒரு இடியாக இருக்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்திரா காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் அமைத்துள்ள கூட்டணி போட்டியிட்டு அந்த 40 தொகுதிகளையும் வெற்றி கொண்டால் தமிழ்நாட்டில் அது பாரிய பாதிப்பை இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொகுதிகள் அவ்வாறு செல்வது என்பது இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நிச்சயமாக இந்த இந்திரா காங்கிரஸ் மற்ற இடங்களிலும் வெல்கின்ற பொழுது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அவற்றை ஜீரணிக்க முடியாத சந்திப்பாகவும் ஆனால் சம்பிரதாய பூர்வமான சந்திப்பாகவும் இது அமர்ந்திருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காலத்தின் கண்ணாடியாய் செய்திகள் வரலாம், ஆனால் அந்த செய்திகளுக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அறிய வேண்டியது ஒரு விழிப்புணர்வுள்ள சமூகத்தின் முக்கிய கடமையாகும். அந்த கடமையின் குரலாய் நாள்தோறும் ஒலிக்கின்றது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று நாங்கள் தமிழக அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். அதற்காக இன்றைய தினமும் ஆழமான அரசியல் புலமை கொண்ட ஆளுமை திரு சுரேஷ் தர்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆமாம் சுரேஷ் தர்மா, இன்று
நாங்கள் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்தின் பின்னணி குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வ டெல்லி பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். அந்த சந்திப்பு என்பது வெறும் 20 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த சந்திப்பு வெறும் வாழ்த்து பரிமாற்றங்களாக மட்டும் சுருங்கிவிடவில்லை என்பதை நீங்க கூட அவதானித்திருப்பீங்க. மாறாக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக பல விடயங்களை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக மேகதாது அணை விவகாரம், மத்திய அரசினுடைய வந்தே மாதரம் சுற்றறிக்கைக்கு பிந்திய மாநில வாழ்த்து பாடல் மரபு மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினுடைய வான்வழி அமைப்புகளுக்கான மையத்தை தென்னக மாநிலத்தில் அமைக்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு மாநில உரிமை கோரல்களை உள்ளடக்கிய ஒரு வலுவான அரசியல் நகர்வாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த முதல் டெல்லி பயணம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பேசலாம். ஆமாம் சுரேஷ் தர்மா, அந்த வகையிலே தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை தொடங்கி இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது முதலாவது டெல்லி பயணத்திலே மேகதாது அணை விவகாரம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து போன்ற மிக உணர்வு பூர்வமான மாநில உரிமை சார்ந்த விவகாரங்களை பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். விஜய் அவர்களுடைய இந்த ஆரம்ப கால அரசியல் நகர்வை உற்று நோக்குகின்ற பொழுது தமிழ்நாட்டின் பிராந்திய நலன்களில் விஜய் அவர்கள் சமரசம் செய்ய மாட்டார் என்ற ஒரு முதிர்ச்சியான தந்திரோபாய நகர்வை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த விடயம் குறித்தும் அதே நேரம் தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இடையிலான எதிர்கால நல்லுறவு எப்படி இருக்கும் என்பது குறித்து உங்கள் பார்வையில் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக ஜோதி, நீண்ட விளக்கத்திற்கு நன்றி. இந்த விவகாரத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டுமாக இருந்தால், இது கன்னி சந்திப்பு. ஒரு முதல்வராக முதல் வந்து இந்த ஒரு தடவையும் பிரதமரை சந்திக்காத ஒருவர் பிரதமரை முதல்வர் என்கின்ற அரியாசனத்தில் இருந்து சந்திக்கின்றார். அவ்வாறு வந்தவர் கூட தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செய்திருந்த ஒரு புதுமையான முயற்சி என்பது ஒரு வருட காலத்திற்கு கட்சியை ஆட்சி அமைத்து அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பதற்கான தனது திட்டங்களை மிகவும் நேர்த்தியாக நகர்த்தியது. அந்த நகர்த்தலின் பொழுது எந்த ஒரு பிரதான பாரதிய அல்லது பாரதம் சார்ந்த கட்சியுடனும் கூட்டு சேராமல், அது இந்திரா காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு அனைத்து மாநிலங்கள் தழுவிய ஒரு கட்சியுடனும் கூட்டு சேராமல் தனியாகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றது என்பது நிச்சயமாக இந்த வரவேற்பை சுருக்குகின்ற அல்லது ஒரு கசப்புணர்வை தருகின்ற ஒரு கற்பிதத்தை கொடுத்திருக்கின்றது இனிய கட்சிகளுக்கு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறு வந்தவர் கூட தனக்கு ஏதுவான ஆசனங்கள் என்பன அமையப்பெறாத இடத்து தற்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான அல்லது அவர்களுடன் இணைந்து பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து அதிலிருந்து உறுப்பினர்களை எடுப்பது என்பது கூட பிரதமரை பொறுத்தவரையில் ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு விடயமாக இருந்திருக்க மாட்டாது. அத்தோடு இவ்வளவு விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் நேரடியாக தாக்குகின்ற பிரச்சாரங்களை விஜய் செய்திருந்தார். எனவே தேர்தலின் பொழுது அவையெல்லாம் ஒரு இலகுவான விடயங்களாக கணிக்கப்பட்டாலும் அவற்றினுடைய சுருக்க குறிப்புகள் என்பன கிடைக்கப்பெற்ற ஒரு நபராகத்தான் பிரதமர் மோடி இருப்பார். இவர் எவ்வாறு வெற்றிக்காக தன்னையும் தனது கட்சியையும் தனது பங்காளி கட்சிகளையும் பாவித்தார், மற்ற கட்சிகளை எவ்வாறு வீழ்த்தினார் என்பது குறித்த தகவல்கள் ஒரு பிரமிப்பு
சந்திப்பை ஒரு அரசியல் ஆளுமையான அல்லது 5 தடவைகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற மத்திய அரசில் அல்லது குஜராத்தில் கூட பல தடவைகளாக முதல்வராக இருந்திருக்கிற மோடிக்கு நிச்சயமாக இவர் ஒரு ஆளுமை மிக்கவர் என்கின்ற ஒரு கருத்தியலுடன் ஒத்துப்போவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த இடம்பெற்ற சம்பவங்கள், தேர்தலின் பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் கொடுத்திருக்கும். இருந்த பொழுதிலும் ஒரு பிரதமருக்கும் ஒரு மாகாண முதல்வருக்குமான சந்திப்பு 20 நிமிடங்களில் முடிவது என்பது நிச்சயமாக இது ஒரு ஆரம்ப, அறிமுக, அதே நேரம் கசப்புணர்வுகள் கலந்திருக்கின்ற சந்திப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு முதல்வரை வரவேற்று அவர் அதாவது முறையாக பதவி ஏற்கின்றார். இது முறையில் 50 ஆண்டுகள் இல்லாத வகையில் திராவிட கட்சிகள் சார்ந்திருந்த ஒரு மாநிலத்தை திராவிடம் சாராத ஒரு மாநிலம் கைப்பற்றுகின்றது. அதே போன்று ஒரு கிறிஸ்தவ தமிழனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் சந்திக்க போகின்ற பொழுது அவருக்குரிய சந்திப்புக்குரிய நேரம் என்பது ஒரு 30 நிமிடங்களாகவோ 45 நிமிடங்களாகவோ அல்லது ஒரு மணித்தியாலங்களாகவோ இருந்திருந்தால் அதனுடைய அந்த வரவேற்பு தன்மை அல்லது ஏற்பு தன்மை என்பது நிச்சயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே யார் பெரியவர் என்று பார்த்தால் நிச்சயமாக விஜய் பெரிய இடத்தை பெறுகின்றார் என்றால் மோடி அவர்களுக்கு ஏற்புத்தன்மை என்பது அங்கே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை, அல்லது இந்த சந்திப்பு என்பது 20 நிமிடங்கள் நடக்கின்ற சந்திப்பாக இருந்திருக்க முடியாது. இருந்த பொழுதிலும் அந்த சந்திப்பின் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மேக தூது அணை கட்டுவதற்கான தவிர்ப்பு மற்றும் மீனவர்களின் பிரச்சனை, முக்கியமாக அதனை கையில் எடுத்து சென்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சனை, இந்த மீனவர்களின் பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு செல்லாமல் விட்டால் அங்கே வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்களுக்கு பெரிய ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்திய அரசு தனது மீனவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக இலங்கை தமிழர்களுக்கும் உதவுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அந்த விடயமாக இருக்கட்டும், அல்லது வரி இருப்புகள், அதாவது ஜிஎஸ்டி என்கின்ற வரி இருப்பு விடயமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் குறிப்பிட்ட தமிழ் தாய் வாழ்த்து குறித்த கருத்தியலாக இருக்கட்டும், அல்லது அதனையும் விட முக்கியமாக பொருளாதார ரீதியிலான அபிவிருத்திக்கான இந்த டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆய்வுகளுக்கான மையத்தை அல்லது அது தொடர்ந்த விமானத்துறை சார்ந்த மையத்தை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்பதெல்லாம் நிச்சயமாக அவர் சார்ந்த ஆலோசகர் குழுக்களால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு விடயமாகவும், அதே போன்று இந்த உள்ளக சுரங்க ரயில் அல்லது வெளியக சுரங்க அந்த மேல் இந்த போக்குவரத்துகள் போன்றவற்றிற்கான உதவிகள் போன்றவற்றையும் கேட்பது என்பது தான் கொண்டு சென்ற விடயங்களை அங்கே அவர் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்களின் ஆழத்தன்மை என்பது நிச்சயமாக மக்கள் சார்ந்ததாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்ப்பீர்களானால் இவ்வாறான ஒரு திட்டம், அதாவது இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆராய்வுகளையும் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருமாக இருந்தால் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். என்றால் தமிழ்நாடு தான் இப்பொழுது இந்த வட மாநிலங்களுக்கு ஈடுணையாக அல்லது அவர்களுடன் போட்டியிடுகின்ற அளவிற்கு தொழில் முனைப்பில் உயர்ந்ததாகவும், அதேவேளை இந்த விமானத்துறை சம்பந்தமான தயாரிப்புகளில் அது ஒரு பிரபல்யம் வாய்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்த இஸ்ரேல் எனப்படுகின்ற ரேடர்களுக்கு அகப்படாத போர் விமானங்களை தயாரிப்பதாக இருக்கட்டும் அல்லது விமான இயந்திரங்களை தயாரிப்பதாக இருக்கட்டும், அவ்வாறான தொழில்துறைகளை தமிழ்நாட்டை நோக்கி நகர்த்துவது என்பது குறிப்பாக சென்னை, ஓசூர் மற்றும் இந்த சேலம், கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்களுக்கு இப்பொழுது எங்களுக்கு தெரிந்த விடயமாக இருப்பது கூட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் பல ஆயுத தொழிற்சாலைகள் இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்தன இருக்கின்றன. அவை ஆவடி உட்பட பல இடங்களிலும் அவ்வாறான தயாரிப்புகள் என்பன இருக்கின்றன. அதன் மூலம் இப்பொழுது இந்த வான்வியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்த ரேடர் எனப்படுகின்ற பொறிமுறை மற்றும் இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் இப்பொழுது பார்த்தீர்களானால் சோகோ என்கின்ற அவருடைய தமிழ் ஒரு தொழில் முனைவர் இலத்திரனியல் துறையில் மிகவும் வளர்ந்தவராக இந்தியாவிற்கு தேவையான சமூக வலைத்தளங்களை வைத்திருப்பதுடன் தனது கிராமத்திலேயே தமிழகத்தில் தனது பெரிய தொழில் நிறுவனத்தை வைத்திருக்கின்றார், அந்த சோகோ என்கின்ற நிறுவனம். அவ்வாறான நிலையில் அவர்கள் மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற நிலையில் இவ்வாறான திட்டங்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அது
தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்கின்ற ரீதியில் கேட்டிருக்கின்றார். மற்றது மேகதூது அவ்வாறான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெங்களூர் பகுதிக்கான தண்ணீர், மழை தண்ணீர் போன்றவை திசை திருப்பப்படுமாக இருந்தால், அல்லது ஆற்று படுக்கைகளின் தண்ணீர்கள் என்பன திசை திருப்பப்படுமாக இருந்தால், இந்த காவேரி டெல்டா என்கின்ற பகுதிகளில் உள்ள விவசாயங்கள் என்பன பாதிக்கப்படும். அது தமிழ்நாட்டை நிச்சயமாக பெரிதாக பாதிக்கும். எனவே இது நீரின் பாதுகாப்பு காரணமாகவும் விவசாயத்தின் பாதுகாப்பு காரணமாகவும் இவ்வாறான கோரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். எனவே ஒரு ஆரோக்கியமான முதல்வராக மிகவும் ஆரோக்கியமான வகையில் தனது கருத்தாடல்களை மேற்கொண்டிருந்த பொழுதும் 20 நிமிடங்கள் என்பது இனி 2 மணித்தியாலங்களாக விரிவடைய வேண்டிய தன்மையை பிரதமர் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கின்ற ஒரு ஆளுமையாக விஜய் மாறுவாராக இருந்தால் அது நன்று. ஏனென்றால் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரை இப்பொழுது யாருடன் யார் கூட்டு சேர்வார்கள் என்கின்ற பிரச்சனையை விட தங்களுக்கு எதிராளி கட்சியான இந்திரா காங்கிரசுடன் இணைந்து பயணிக்கின்ற கட்சியாக விஜய் தன்னை மாற்றிவிட்டார். அல்லது அவர்களை தனது அரசவையில் கூட அமைச்சரவையில் கூட வைத்திருக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார். எனவே இருவருக்கும் உடைய இணக்கப்பாடுகள் என்பன பொருந்தாத நிலையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் என்ற உறவு கட்சி நிலை சார்ந்தில்லாமல் ஒரு தாய் மகனுக்குரிய பாசத்துடனோ அல்லது தந்தை மகளுக்குரிய பாசத்துடனோ பயணிக்க வேண்டிய தேவை என்பது இன்றியமையாதது. அதனை மோடி அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவருடைய அனுபவ முதிர்ச்சி என்பது இங்கு இன்றைய தினம் அடையாளம் காணப்படவில்லை. அவருடைய பயம் எவ்வாறு இருக்கும் என்றால், தனது ஆட்சி அடுத்த முறை வருவதற்கு மிகவும் ஒரு இடியாக இருக்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்திரா காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் அமைத்துள்ள கூட்டணி போட்டியிட்டு அந்த 40 தொகுதிகளையும் வெற்றி கொண்டால் தமிழ்நாட்டில் அது பாரிய பாதிப்பை இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொகுதிகள் அவ்வாறு செல்வது என்பது இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நிச்சயமாக இந்த இந்திரா காங்கிரஸ் மற்ற இடங்களிலும் வெல்கின்ற பொழுது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அவற்றை ஜீரணிக்க முடியாத சந்திப்பாகவும் ஆனால் சம்பிரதாய பூர்வமான சந்திப்பாகவும் இது அமர்ந்திருக்கின்றது. இது வளர்ச்சி அடையும் என நம்புவோம். அதுதான் உண்மையாக நாங்கள் கூறக்கூடிய விடயம். இப்பொழுது சாதாரணமாக விஜய் அவர்கள் இவ்வளவு விடயங்களை சமர்ப்பித்தார், அதில் வெற்றி பெற்றார் என்று கூறுவோமாக இருந்தால் அது ஒரு பொய்த்தன்மையுடைய எதிர்பார்ப்பு. ஆம், அவர் சமர்ப்பித்த விடயங்கள் மிகவும் தேவையானவை. தரமிறங்க வேண்டியது அல்லது படியிறங்க வேண்டிய தன்மை என்பது தற்பொழுது மத்திய அரசின் கையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆமாம் சுரேஷ் தர்மா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இதை குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதனை தனித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் மேகதாது திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இல்லையா? ஆனால் மத்திய அரசு மேகதாது அணைக்கு அனுமதி தரக்கூடாது என்று விஜய் பிரதமர் அவர்களிடம் நேரிலே இந்த உரையாடலின் போது வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த முரண்பட்ட நிலை இரு மாநிலங்களுக்கும் இடையிலான அரசியல் உராய்வை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. இந்த காவிரி நீர் விவகாரத்தில் இரு மாநில மோதல் உச்சக்கட்ட எட்டியுள்ள இந்த சூழலிலே விஜய் அவர்களுடைய இந்த மாதிரியான கோரிக்கை என்பது மத்திய மாநில அரசுகளின் உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தலையீடு என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ராஜதந்திரமான கோரிக்கை. நேரடியாக ஒரு தரப்புடன் பொருதாமல் அல்லது அண்டை மாகாணத்துடன் பொருதாமல் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கேட்பது என்பது மிகவும் ஆரோக்கியமான செயற்பாடு. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த காவேரி நீரை இந்த மேகதாது எனப்படுகின்ற ஒரு இடத்தில் அதனை மறைத்து அதற்கு ஒரு அணை கட்டி இவ்வாறாக இவர்கள் தங்களுடைய நீர் தேவைகளை பெறுவதற்கான இந்த முயற்சியின் பொழுது இந்த தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரதேசத்தின் பயன்பாட்டால் தமிழ்நாடு என்பது பாதிக்கப்பட போகின்றது. அதன் இயற்கை வழித்தடங்கள், நீர் வருவதற்கான வழித்தடங்கள் அல்லது ஓடு தடங்கள் போன்றவை எல்லாம் இடம் மாறப் போகின்றன அல்லது இல்லாமல் போக போகின்றன என்ற ஒரு பயம் இவருக்கு இப்பொழுது விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விடயத்தின்படி ஆலோசகர் குழு ஒரு முதல்வர் ஒரு விடயத்தை பிரஸ்தாபிக்கின்ற
பார்க்கின்ற பொழுது அந்த விடயம் என்பது அவருக்கு நிச்சயமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே இந்த அணைக்கான செலவு என்பது 9,000 கோடிகளாகவும் இந்த அணையை போடுவதன் மூலம் தமிழ் நாடு அந்த புறப்போகின்ற பாதிப்பு எதனை என்பதை ஆராயதாகவும் தான் கர்நாடகா இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றது. அதன் மூலம் அவர்கள் இந்த மாரி மழை அல்லது இந்த பருவமழைகளின் தண்ணீர்களின் பயன்பாட்டை தவறாக பயன்படுத்த போகின்றார்கள். அதனை மறைப்பதன் மூலம் இயற்கை தந்த வரம் ஒன்றை இல்லாதளிக்கின்ற விடயமாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதனை அவர்கள் பிரயோசனப்படுத்துவதற்காக அவர்கள் அங்கே நான் நினைக்கிறேன் 400 மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்யக்கூடியதாக அந்த அணையின் செயற்பாடு இருக்கும் என்று நாங்கள் எவ்வாறு இப்பொழுது தண்ணீர் மூலம் இந்த மின்சாரத்தை பெறுகின்ற தன்மை என்பதை இலங்கையில் கொண்டிருக்கின்றோமோ அவ்வாறான ஒரு திட்டமாக மின்னேரியா போன்ற திட்டங்கள் போன்று இது ஒரு திட்டமாக இருக்கும் என்கின்ற காரணத்தை அவர்கள் கூறினாலும் இது காலாகாலமாக எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டத்திற்கு கனதியான ஒரு முடிவை எடுக்குமாறு, அதாவது இந்த விடயத்தில் தலையிடுமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த உயர் நீதிமன்றம் இந்த விடயத்தில் எவ்வாறு தலையிடப் போகின்றது? தமிழ்நாடு இதனை நிச்சயமாக உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றது. இதில் தலையிடுவதற்கு சில தடங்கல்கள் இருந்திருக்கின்றன. எனவே இப்பொழுது பிரதமருக்கான வேண்டுகோளாக இது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர் பெறப்போகின்ற நன்மை என்பதை விட தமிழ்நாடு மக்கள் பெறப்போகின்ற நன்மை என்பது அவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது குடிநீர் கூட இப்பொழுது கர்நாடகா இந்த குடிநீராக இதனை பயன்படுத்துவதாக இருந்தால் கூட இதே வகையில் தான் எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது தமிழ்நாட்டில் கூட இந்த நீர் குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகின்றது, விவசாயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, மற்றது இயற்கை தந்த வரமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனையொட்டித்தான் இந்த காவேரி மற்றும் டெல்டா பகுதிகளின் விளைநிலங்கள் என்பன இருக்கின்றன. அவை நிச்சயமாக வழிவாய்க்கால்கள் ஏற்படுத்தாமல் இயற்கை தந்த, அதாவது நாங்கள் தமிழில் கூறுவதானால் வெள்ள வாய்க்கால் என்று கூறுவார்கள். நீர் தானாகவே படிந்தொடி தானாகவே அமைவிடம் தேடி செல்கின்ற அமைவிடங்களை கொண்டவை எல்லாம் பயனற்று போகின்ற பொழுது அந்த நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிவிடும். அதனை மறுப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கையை அவர் மேற்கொள்கின்றார். பாராட்டத்தக்கது. ஆனால் நிச்சயமாக பொருது நிலைக்கு 2 மாநிலங்களும் முரண்படுகின்ற நிலை என்பது ஏற்படும். ஏனென்றால் பெங்களூரின் தேவை அதிகரித்து செல்கின்றது. அங்கே குடிநீருக்கான பிரச்சனை என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை காட்டி கர்நாடகா முயற்சித்தாலும் இங்கே எங்களுடைய உயிர் வாழ்வாதாரத்துக்கான விவசாயம் என்பது பாதிக்கப்பட போகின்றது. எங்களுடைய ஒரு மாவட்டம் அல்ல, ஒரு பல மாவட்டங்கள் அதில் பல மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகின்றன என்ற தன்மையை தமிழ்நாடு கூறுகின்றது. எனினும் மத்திய அரசு இந்த விடயத்தில் நியாயமாக செயற்படுமாக இருந்தால் இந்த அணையை வேறு விதமாக அதாவது ஒட்டுமொத்தமாக இவ்வாறு திசை திருப்பாமல் வேறு விதமான ஒரு வழித்தேடலை மேற்கொள்ள வேண்டிய தேவையை அடையாளப்படுத்தி அதனை ஆணைக்குழு அமைத்து செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்த முடியும். அதனை செய்யுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்றால் செய்யாவிட்டால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு என்பது இன்னும் கூடும் என்பது அடிப்படை உண்மை. நிச்சயமாக இந்த இடத்திலே மற்றொரு விடயத்தையும் இவர்களுடைய சந்திப்பினூடாக நாங்க பேசிக்கொள்ளலாம். சுரேஷ் தர்மா, இப்பொழுது பல கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிலையிலே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வான்வெளி அமைப்புகளுக்கான மையத்தை தமிழ்நாட்டிற்கு கோரியிருக்கின்றார். இந்த சந்திப்பிலே நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த முன்னெடுப்பானது அவர் வெறும் உணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் சார்ந்து சிந்திப்பது அவருடைய ஆட்சியை நீண்ட காலத்திற்கு தக்க வைக்க உதவுமா? ஒரு ஆய்வாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. தொட்டு சென்ற புள்ளியாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தது மிகவும் நன்று. ஏனென்றால் தமிழ்நாடு அந்த வகையான ஒரு மாற்றத்திற்கு வந்துவிட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியமைச்சராக இருந்த ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த விவகாரத்தில் திறம்பட செயற்பட்டார் என்பதை வடக்கில் உள்ள மாநிலங்கள் அனைத்துமே ஏற்று அவரை தங்களுடைய மாநிலங்கள்
மாநிலங்களில் நடக்கின்ற மகாநாடுகளுக்கெல்லாம் பிரதம பேச்சாளராக கூட அழைத்திருந்தனர். எனவே அவ்வாறான ஒரு வெற்றி திட்டத்தில் தமிழ்நாட்டை இட்டுச் சென்றிருக்கின்ற ஒரு நபரின் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை செய்வதென்பது நிச்சயமாக விஜய் அவர்களை மேலுயர்த்தி செல்லும். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த தியாகராஜன் தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு. எனவே அவ்வாறானவர்களை கூட ஆலோசகர்களாக அவர் உள்வாங்குவாராக இருந்தால் நிச்சயமாக இதன் வெற்றி நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு கடன் இருக்கின்றது நிச்சயமாக வரவு செலவு திட்டத்தில். அவை எல்லாம் பல விடயங்கள் இருந்தாலும் இந்த ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்பன இந்த விடயத்தில் மேலும் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் இங்கு உள்ள உண்மை. அதாவது பல தொழில்நுட்ப தளங்களை கொண்டுள்ள தமிழ்நாட்டிற்கு இந்த ஆயுதங்கள் மற்றும் இதில் ஆயுதங்கள் என்று நாங்கள் கூறுவது ஏவுகணைகள் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், அந்த ரேடர்கள் மற்றும் விமானத்திற்கான இயந்திரங்கள் மற்றும் இந்த குவாண்டம் என்கின்ற பாரிய கணனி தொடர்புகள். இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை பார்ப்பீர்களானால், உங்களுடைய ஒரு சிறிய உங்களுடைய ஒரு டெபிட் கார்டு ஒரு இயந்திரத்தை நீங்கள் தொடுவதன் மூலம் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த இயந்திரத்தில் இருந்து அதன் சேவருக்கு சென்று, அந்த சேவரில் இருந்து வங்கியின் சேவருக்கு சென்று உங்கள் வங்கி கணக்கில் பணம் இருக்கின்றதா என்பதை கண்மூடி திறப்பதற்கு சொல்கின்றது. இதை விடவும் பல மில்லியன் மடங்கு விரைவான வகையில் செயற்படக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்த குவாண்டம் என்கின்ற தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு வெற்றி பெற்று வருகின்றது. அது பல இடங்களிலும் அவ்வாறானவை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது. இது நிச்சயமாக அரசியல் கலக்காத ஒரு பொருளாதார வெற்றியாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு முன்னேறி செல்கின்றது, அல்லது முன்னேறி சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்தவர் முதல் அரசு எடுத்த பணிகளின் தொடர்ச்சியை தொடர்வது என்பது பாராட்டத்தக்கது. அது சில அரசுகள் எவ்வாறு செயற்படும் என்றால், முந்தைய அரசு எடுத்த திட்டங்களை தடை செய்துவிட்டு தாங்கள் புதிதான திட்டங்களை கொண்டு வருவார்கள். அவ்வாறு இல்லாமல் இவர் செல்வது நிச்சயமாக ஒரு பாராட்டத்தக்க விடயம் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். சிறப்பு. ஆமா, தமிழக முதலமைச்சரின் டெல்லி பயணம் மற்றும் இந்த விவகாரம் குறித்த மத்திய மாநில அரசுகளினுடைய கூட்டாட்சி அரசியல் மற்றும் பிராந்திய உரிமை சார்ந்த நுட்பமான நகர்வுகளை எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளலாம். நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.